ஜாதிக்காய் அப்படிங்கிறது ஒரு மசாலா பொருள். லவங்கப்பட்டை, கிராம்பு இதோடு சேர்ந்து நம்ம கிச்சனில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஜாதிக்காய் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்து முந்துதல் பிரச்சனை முதற்கொண்டு சர்க்கரை நோய், இதய பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது, அதில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் வரை எந்த அளவுக்கு இது ஆரோக்கியத்துக்கு நன்மை தரும் அப்படிங்கிற கேள்வியும், எப்படி எவ்வளவு சேர்த்துக்கலாம் இதை உணவு முறையில் அப்படிங்கிற கேள்வியும், எப்படி இதை உணவு முறையில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற கேள்வியும், அதிகமாக இதை எடுத்துக்கிட்டா ஜாதிக்காயை சாப்பிட்டோம் அப்படின்னா இதனால் ஏதாவது பக்க விளைவுகள் நம்ம உடம்புக்கு ஏற்படுமா அப்படிங்கிற விஷயமும் கேள்வியும் பல பேருக்கு தெரியறது கிடையாது. இன்னைக்கு இதை குறித்த புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம், விழிப்புணர்வு முக்கியம். அதை இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஜாதிக்காயோட ஆங்கில பெயர் மெரிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ், பொதுவாக நட்மெக் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆப்பிரிக்கா, ஆசியா, பசிபிக் தீவுகளை அடிப்படையாக கொண்ட இந்த ஜாதிக்காய் மெரிஸ்டேஷிய குடும்பத்தோட பூக்கும் தாவரம் இது. அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய இந்த ஜாதிக்காய் விதைகள் அப்படிங்கிறத அரைத்து இந்த ஜாதிக்காய் மசாலா தயாரிக்கப்படுது. பொதுவாக இந்த மசாலாவை நம்ம அரைச்சி வச்சுக்கிறத விட ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ணி அந்த மசாலாவை ரெடி பண்ணி அந்த பவுடர் துகள்களை நான் பின்னாடி சொல்லக்கூடிய அளவுகளை நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா பல ஊட்டச்சத்துக்களும் நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். முதல்ல ஜாதிக்காயோட தீங்கு பக்க விளைவுகளை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுல அடிப்படையா 2 விஷயங்கள் இருக்குங்க. மெரிஸ்டின், சாஃப்ரால் அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடிய இந்த இரண்டும் ஒரு வகையான எண்ணெய், எசென்சியல் ஆயில்னு சொல்லுவோம். இந்த எண்ணெய்க்கு நம்ம நரம்புகளை நேரடியா போய் தாக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. இதனாலதான் நம்ம ஜாதிக்காயை அதிகமா எடுத்துக்க கூடாது. ஏன்னா இந்த மெரிஸ்டின் அப்படிங்கிறது நம்ம நரம்பு மண்டலத்துல போய் ஒட்டிக்கும் போது அது மனசுல ஒரு விதமான தாக்கத்தை உண்டு பண்ணும். இது ஆங்கிலத்துல ஹல்யூசினேஷன் சொல்லுவோம். அதாவது பறக்கிற மாதிரி, இப்ப வானத்துல பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால பறக்க முடியுமா? முடியாது. ஆனா அந்த உணர்வு ஏற்படுறது ஹல்யூசினேஷன். ஏற்கனவே இறந்து போனவங்க உங்க கண்ணு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அது நடக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஆனா அப்படி நடந்துச்சுன்னா அது ஹல்யூசினேஷன். மணக்கும் மல்லிகை வாசம் உங்க மூக்கு துளைக்குது, ஆனா நீங்க முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, பக்கத்துல மல்லிகை பூவே கிடையாது. ஹல்யூசினேஷன். அதாவது இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறது தான் ஹல்யூசினேஷன். இது ஒரு மனவியல் சார்ந்த பிரச்சனை. இது ஏற்படலாம். நடக்கும்போது தடுமாற்றம் ஏற்படலாம். லேக் ஆஃப் மசில் கோஆர்டினேஷன் ஏற்படும். குறிப்பா மனசு சார்ந்த பிரச்சனைக்கு மாத்திரை சாப்பிட்றவங்க கூட இந்த ஜாதிக்காய் சாப்பிட்றது அப்படிங்கிறது இந்த எஃபெக்டை அதிகமாகவே உண்டு பண்ணலாம். இதெல்லாம் சைக்கோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி, மனசை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பா ஜாதிக்காய் பொடி நிறைய எடுத்துக்க முடியாது. இன்னொரு விஷயம், ஜாதிக்காய் வெறும் 1 ஸ்பூன் 5 கிராம் எடுத்தா கூட அந்த 5 கிராம் மூலமா பக்க விளைவுகள் உண்டாகலாம். சில பேருக்கு இதய படபடப்பு, வாந்தி வருதல் போன்ற உணர்வு, டென்ஷனா இருக்கிறது, வாந்தியே வரது போன்ற விஷயங்கள்லாம் ஜாதிக்காய் ஒத்துக்கல அப்படிங்கிறத காட்டுது. இது சில பேருக்கு ஏற்படலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் மெரிஸ்டின் அப்படிங்கிற அந்த முக்கியமான எண்ணெய் தான் காரணம். தாவர எண்ணெய். இது இந்த ஜாதிக்காயில இருக்கிறது தான் நம்ம உடம்ப இந்த அளவுக்கு பாதிக்கக்கூடியதா இருக்கு. என்ன டாக்டர் ரொம்ப பயமுறுத்துறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் நான் சொல்லக்கூடிய மருத்துவ நன்மைகள், இது ஆராய்ச்சிப்படி நான் சொல்லக்கூடிய அந்த மருத்துவ நன்மைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஆஹா, ட்ரை பண்ணி பார்க்கலாமோ அப்படின்னு உங்களை நினைக்க வைக்கக்கூடிய அளவுல தான் இந்த ஆராய்ச்சிகள் இருக்கு. ஆனா ஒரு டிராபேக் என்னன்னா, இந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே இது வரைக்கும் மனிதர்கள் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிங்கிறது மிக 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 குறைவு. இதனாலேயே நீங்க சயின்டிபிக் லிட்டரேச்சர்ல இதை எடுத்து பார்த்தோம்னா இந்த நன்மைகள் இருக்கு. பட் இதுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே அனிமல் ஸ்டடிஸ் எவிடன்ஸ், விலங்குகள் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி எவிடன்ஸாக தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் ஜாதிக்காய்க்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு, ஆயுர்வேதத்தில் ஜாதிக்காய்க்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது மருந்தா பயன்பட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. நான் இப்போ ஒரு 8 ஆரோக்கிய நன்மைகள் சொல்றேங்க ஒன்னொன்னா. ஃபர்ஸ்ட் எலிகளில் ஐசோப்ரோட்டிரனால் அப்படிங்கிற ஒரு மருந்தை கொடுக்குறாங்க. இது மருந்து கிடையாது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தத்தை உடம்புக்குள்ள உண்டு பண்ணி திசுக்களை அழிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்னு சொல்லலாம், மருந்துன்னு சொல்ல முடியாது. இதை எலிகளில் கொடுத்து, ஏன்னா இது ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மனிதர்களுக்குமே இயற்கையாகவே இந்த மாதிரி மருந்து இல்லாமல் இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். வயது அதிகமாக இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது தான் வயதாகும் போது வரக்கூடிய கேன்சர்கள், வயதாகும் போது ஏற்படக்கூடிய செல்களோட இறப்பு, இதய நோய்கள், ஞாபக மறதி எல்லாமே டேமேஜ், இந்த ஸ்ட்ரெஸ் டேமேஜ் தான்.
இந்த டேமேஜை வந்து செயற்கையான முறையில் எலிகளில் இந்த மருந்தை கொடுத்து உண்டாக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாதிக்காய் கொடுக்குறாங்க. ஜாதிக்காய் பவுடர் கொடுத்து 2 குரூப்பாக பிரித்து ஒரு குரூப்பில் ஜாதிக்காய் பவுடர், இன்னொரு குரூப்பில் இதை கொடுக்காமையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த குரூப்லலாம் ஜாதிக்காய் பவுடர் கொடுத்தாங்களோ அந்த குரூப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, எலிகள் நல்லாவே இருக்குது. ஆனால் எந்த குரூப்லலாம் இந்த ஜாதிக்காய் பவுடர் கொடுக்கலையோ அந்த குரூப்பில் வந்து திசுக்கள் அழியுது, செல்கள் அழிந்து போகிறத மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்க முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜாதிக்காய் செல்களை திசுக்களை அழிவிலிருந்து பாதுகாக்குது, ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஏற்படுறதை தடுக்குது. அப்போது கேன்சர் போன்ற விஷயங்கள் வராமல் நம்ம பாதுகாக்கப்படுறோம், மனசிதைவு நோயிலிருந்து பாதுகாக்கப்படுறோம் போன்ற நன்மைகள் கிடைக்குது. இது முதல் விஷயம். இந்த நன்மைகளுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த கெமிக்கல்கள் தாங்க. சயனைடின், புரோட்டோகேட்டச்சோயிக் ஆசிட், ஃபெரூலிக் ஆசிட், கேஃபிக் ஆசிட், டெர்பீன்ஸ், ஃபினைல் புரோபனாய்ட்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு டாக்டர்? அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். எதுக்காக சொன்னேன்னா, இந்த 2வது பாயிண்ட்ல வீக்கத்தை குறைக்கக்கூடிய பண்புகள் ஜாதிக்காய்க்கு உண்டு. ஏன்னா இந்த சயனைடின்ஸு, ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து அலர்ச்சியை குறைக்கக்கூடிய பண்புகள் கொண்டது. மூட்டு தேய்மானத்தில் மூட்டுக்கள் வீங்குது, ஜவ்வுகள் தேயுது, இதனால மூட்டு வலிகள் அதிகமாக வருது இல்லையா, இதை குறைக்கக்கூடியது ஜாதிக்காயில் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல்கள். அதே மாதிரி சர்க்கரை நோயிலையும் இதய நோயிலையும் வீக்கம் உண்டாகும், செல்களில் வீக்கம் உண்டாகும். இதுதான் வந்து இப்போ இன்சுலின் சரியாக சுரக்காமல் செய்யுது. இதய நோய்கள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அங்கே கொழுப்புகள் போய் படிகிறது. இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு உடம்பில் வீக்க அணுக்கள் குறைவாக இருக்கணும், அலர்ச்சிங்கிறது குறைவாக இருக்கணும். அதை குறைக்கக்கூடியது இந்த ஜாதிக்காயில் இருக்கக்கூடிய கெமிக்கல்கள். இது 2வது முக்கிய நன்மை. 3வது பாயிண்ட்டு, ஆண்மை தன்மையை அதிகரிக்கக்கூடிய விஷயம் ஜாதிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்குமா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி. இதுதான் வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், ஆண்களுக்கு விந்து முந்துதல் பிரச்சனையெல்லாம் குறைக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஆண்மை தன்மை, விரைத்தல் தன்மை, இதையெல்லாம் அதிகப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. அதாவது ஆண் எலிகளில் வந்து 500 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவில், அதாவது 1/2 கிராமுங்க, வெறும் 1/2 கிராம் அளவுக்கு இந்த ஜாதிக்காய் பவுடரை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு ஆராய்ச்சி இது. இன்னொரு குரூப்பில் வந்து இந்த 1/2 கிராம் கூட கொடுக்கல ஜாதிக்காயை. இந்த 2 குரூப்புக்கு இடையில ஆண் எலிகளில் ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. இதில் வந்து இந்த 1/2 கிராம் ஜாதிக்காய் பவுடர் சாப்பிட்ட ஆண் எலிகளோட பர்ஃபார்மன்ஸு நல்லாவே இருக்குது. ஜாதிக்காய் கொடுக்காத குரூப்போட கம்பேர் பண்ணும்போது இந்த குரூப்பில் வந்து ஆண்மைத்தன்மை, அதற்குரிய எல்லா விஷயங்களும் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய பிளான்ட் காம்பவுண்ட்ஸு, ஆனால் கிளியராக நம்மளுக்கு தெரிய வரல. அதே மாதிரி மனிதர்களில் இது ஆராய்ச்சி நடத்தப்படலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், பாரம்பரிய மருத்துவத்தில் இது வந்து அதிகமாக இந்த பிரச்சனைக்காக பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறது. ஆங்கில மருத்துவம் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் எவிடன்ஸு. இருந்தாலுமே வெறும் 1/2 கிராம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட்டை இங்கே ஞாபகம் வச்சுக்கிட்டு, இது நம்மளுக்கு நன்மை தருது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம 4வது நன்மைக்குள்ளே போயிடுவோம். 4வது, வாயில் ஏற்படக்கூடிய இந்த கேவிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சொத்தைப்பல், இதெல்லாம் வந்து மெயினாக உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாக்டீரியாக்கள். இந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய வல்லமை ஜாதிக்காய்க்கு உண்டு. 5வது, இதய நோய்கள் பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற கொழுப்புகளும் ட்ரைகிளிசரைட் கொழுப்புகளும் தான் முக்கியமான பங்கு அதிகமாக இருக்கிறது. அதை குறைக்கக்கூடியது, கொழுப்புகளை குறைக்கக்கூடியது ஜாதிக்காய் அப்படிங்கிறதும் விலங்குகளில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி மூலமாக தெரிய வருது. 6வது, மனச்சோர்வு அப்படிங்கிறது டிப்ரெஷன். இந்த மனச்சோர்வு குறைக்கக்கூடியது ஜாதிக்காய் சப்ளிமெண்ட்ஸு. இதுவுமே விலங்கு ஆராய்ச்சி தான். மனச்சோர்வு குறையுது, டிப்ரெஷன் குறையுது அப்படிங்கிறது இன்னொரு ஆராய்ச்சி. 7வது, கணையம், பேங்க்ரியாஸ் பொறுத்த வரைக்கும் பேங்க்ரியாஸ்க்கு ஒரு புத்துணர்ச்சி தருது. பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதில் இருந்து தான் நம்மளுக்கு இன்சுலின் செக்ரீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, குளுக்ககான், இன்சுலின் எல்லாமே இங்கே இருந்தால் செக்ரீட் ஆகுது. இந்த கணையம் புத்துணர்ச்சி அடையுது, கணையத்தில் நடக்கக்கூடிய உற்பத்தி பாதிப்பு இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிறதுனால சர்க்கரை நோயில் இது நன்மை தான் செய்யுது, சர்க்கரை அளவுகளை குறைக்க உதவி செய்யுது அப்படிங்கிறது இதுவுமே வந்து அனிமல் ஸ்டடி. அதனால் சர்க்கரை நோய்க்கு இது நல்லதுங்கிறது இதன் மூலமாக புரியுது. இப்போ 8வது, இதை எப்படி தாங்க நம்ம சாப்பிடலாம்? நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட் சொல்லியிருக்கிறீங்க, நரம்புகளை மேலே ஒட்டிக்கிட்டு நிறைய பக்க விளைவுகள் கொடுக்கக்கூடியதாக சொல்கிறீங்க. இது எப்படி தான் நம்ம சேர்த்துக்கிறது? அதாவது நீங்கள் முன்னாடி சொன்னால பட்டை, லவங்கம் மாதிரி இது வந்து ஒரு மசாலா பொருள். சர்க்கரை விளைக்கிழங்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். சர்க்கரை விளைக்கிழங்கு சாப்பிடும்போது ஜாதிக்காயை உரசி அதில் இருக்கக்கூடிய பவுடரை, துகள்களை சர்க்கரை விளைக்கிழங்கு மேலே தூவி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி பழங்கள், தயிர், இதுலேயுமே இதை டைரெக்டாக தூவி சாப்பிடலாம்.
ஓட்ஸ் கஞ்சியில் இப்போ நிறைய பேர் குடிக்கிறீங்க. ஓட்ஸ் கஞ்சிலேயே இதை தூவி சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். டீயில் கூட அதோட ஃப்ளேவருக்காக இதை தூவி சாப்பிடலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஞ்சமாக, நான் சொல்கிறது எவ்வளோ வரலாம், அரை கிராம் கூட இல்லை, அதுக்கும் கம்மியாக 250 மில்லிகிராம் அப்படின்னு போட்டிங்கன்னா 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக நம்ம இந்த மசாலா பொருள் நம்ம சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு உணவு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும். அதே சமயம் இதோட பக்க விளைவுகள் நான் முன்னாடி சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜாதிக்காய் குறித்த இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பெரிய விழிப்புணர்வை உங்கள் மத்தியில் உருவாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.